வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. ஷங்கரிடம் பேட்டியொன்றில் அவரது கனவு ப்ராஜெக்டான வேல்பாரி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஷங்கர், வேல்பாரி நாவலை படிக்கும்படி முன்னதாக தன்னிடம் அதிகமானோர் கூறியதாகவும், ஆனால் அதற்கு நேரம் இல்லாத நிலையில் கொரோனா காலகட்டத்தில் அந்த நாவலை படிக்கும் சூழல் தனக்கு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாவலின் காட்சிகள் அதை படிக்கும்போது தனக்குள் விரிந்ததாகவும், உடனடியாக இதை படமாக்கும் விருப்பத்தில் அதன் ஆசிரியர் சு. வெங்கடேசனிடம் பேசி ரைட்ஸை வாங்கிவிட்டதாகவும் ஷங்கர் தெரிவித்துள்ளார். இந்த கதையை அடுத்தடுத்து 3 பாகங்களாக உருவாக்க திட்டமிட்டு அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளையும் தான் நிறைவு செய்து விட்டதாகவும், ஆனால் இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் குறித்து இன்னும் திட்டமிடவில்லை என்றும் ஷங்கர் தனது பேட்டியில் அடுத்தடுத்து வேல்பாரி படம் குறித்து பேசியுள்ளார். ஷங்கர் என்றாலே பிரம்மாண்டம் தான் என்ற நிலையில் வேல்பாரி என்ற வரலாற்று நாவலை அவர் திரையில் எப்படி கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் நீண்ட காலங்களாக ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. மார்க் ஆண்டனி ரத்னம் படங்களை அடுத்து துப்பறிவாளன் 2 படத்தை இயக்கி நடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் நடிகர் விஷால். இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்து கிடப்பில் கிடந்த மதகத ராஜா என்ற படம் திரைக்கு வரப்போவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்படத்தில் விஷாலுடன் அஞ்சலி, வரலட்சுமி, சந்தானம், சடகோபன் ரமேஷ் உள்ளிட்ட பலரும் முக்கிய வேடங்களில் நடிக்க விஜய் ஆண்டனி இசை அமைத்திருக்கிறார். நிதி நெருக்கடி காரணமாக இப்படம் திரைக்கு வராமல் கடந்த 11 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் சுந்தர் சி இயக்கி வெளியான அரண்மனை 4 படம் திரைக்கு வந்து வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது இந்த மதகஜராஜா படத்தை வெளியிடும் வேலைகள் நடைபெற்று வருகிறதாம். விரைவில் இப்படத்தின் ரிலீஸ் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வந்துள்ளது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.